நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே வினாக்களும் கனாக்களும் வீணாகையே உன்னாள் வரும் கைகூடிடும் போராட்டமே நாளை என்றோ நாளை நம்புங்கள் எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே மண்மீதிலே எந்த ஜீவனுக்கும் அளவில்லாத ஆசைகள் ஒன்றல்லவே ஓராயிரத்தை தாண்டி நிற்கும் தேவைகள் மண்மீதிலே எந்த ஜீவனுக்கும் அளவில்லாத ஆசைகள் ஒன்றல்லவே ஓராயிரத்தை தாண்டி நிற்கும் தேவைகள் நினைத்தது நடப்பது எவன் வசம் அனைத்தையும் முடிப்பது அவன் வசம் தெய்வம் என்ற ஒன்றை நம்புங்கள் எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே ஹலோ அம்மா, இங்க நான் சுரேஷ் பேசுறேன். சார் இருக்காங்களா? இல்லையே சுரேஷ், அவர் டிஸ்கஷனுக்கு போயிருக்காரு. நீ போல? ஊர்ல இருந்து அப்பா வந்திருக்காங்க, அதான் போக முடியல. சார் வந்தா கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஓ எஸ். அம்மா அப்பா வந்திருக்காருன்னு சொன்னேன். எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. சரி, அப்போ வச்சுட்டுமா? சரிங்கம்மா. இந்தா 15 ரூபா இருக்கு, சில்லறை நீ வச்சுக்க. நல்ல சார்.
எழுப்பிட்டேனா? டைம் என்ன? 4:45. லேட் ஆகணும், ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லல. பயங்கர டிஸ்கஷன். மறந்துட்டு. சாப்பிட்டீங்களா? ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். உங்க அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணியிருந்தான். யாரு? சுரேஷா? ஊர்ல இருந்து அவன் அப்பா வந்திருக்காராம். அதான் நைட் வர முடியலையா? என்னது? படிச்சு பாருங்க. இவ்வளவுதானா? என்ன நீங்க உடனடியே வீட்டை காலி பண்ண சொல்லி லெட்டர் போட்டிருக்கான். நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க. அவன் நோட்டீஸ் அனுப்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? நாளா? 3 மாசத்துக்கு மேலங்க. சரி விடு, பாத்துக்கலாம். 2 வருஷத்துல 4 வீடு மாத்தியாச்சு. இப்போ இதை வேற வெக்கேட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வருத்தமா இல்ல? நோ, இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கேம். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. பெரிய டைரக்டர்னு பேர் தான் மிச்சம். சொந்தமா ஒரு குடிசை கூட கிடையாது. சரிடி, எப்போ ஒரு குழந்தை பத்துக்கு போற? முதல்ல ஒரு வீடு கட்டணும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, 5 வருஷமா இது ஒன்னதான் சொல்லிட்டு இருக்க. எதுக்குடி அதை போய் இதோட கனெக்ட் பண்ற? உனக்கு புரியாது. ஏன் புரியாது? புரியாது, விட. இது பாரு, சின்ன வயசுல இருந்து உன்னோட ஒட்டிக்கிட்டு பழகினவனா. இந்த புரியாது கிரியாதுன்னா ஏன் கிட்ட கதை அடிக்காத. புரியாதுன்னா ஏன் புரியாதுன்னு சொல்லு. சொந்தத்துல ஒரு வீடு, 1க்கு 2 வண்டி, வேலைக்காரங்க, பேங்க் பேலன்ஸ், மாதர் சங்கம், பியூட்டி பார்லர், வாரத்துக்கு ஒரு பார்ட்டி, இப்படி வாழ்க்கை நடத்துறவ நீ. மிடில் கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? சமயத்துல பால் கார்டு மாத்துறதுக்கு கூட பணம் இருக்கிறது இல்ல. குழந்தை பெத்துக்கணுமா? என்ன துளசி, பயங்கர டிஸ்கஷன் போல இருக்கு. ஒன்றும் இல்லை, உடனடியே வீட்டை காலி பண்ண சொல்லி ஹவுஸ் ஓனர் லெட்டர் போட்டிருக்கான். நான் மனுஷங்கிட்ட சொன்னா அந்த ஆள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் லெட்டர் போட்டானா நீங்க உடனே காலி பண்ணிடுமா? அந்த லெட்டர் என்கிட்ட கொடு, அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுறேன். வரேன்ப்பா. நான் வீட்டில் இல்லை. ஹலோ முரளி பேசுறேன். துளசி இருக்கல? முரளி, 100 ஆசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா. என்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாளே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் சொல்லிட்டு இருந்தா. சரி, இருங்க கொடுக்குறேன். நான் தான், சொல்லுங்க. துளசி, பேட் நியூஸ். நாம இன்னைக்கே வீட்டை காலி பண்ணி ஆகணும். என்ன சொல்றீங்க? இன்னைக்கே காலி பண்ணுமா? ஆமா. எப்படிங்க? எப்படியோ நீ உடனே இங்க வந்துரு. சரி, இப்ப எங்கிருந்து பேசுறீங்க? என்னங்க, இன்னைக்கே வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னீங்க, இங்க உட்காந்து புத்தகம் படிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? என்ன சாப்பிடுற? காஃபி, ஐஸ்கிரீம், பெப்சி? இத பாருங்க, ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. ஏன் இன்னைக்கே காலி பண்ணோம்? நாம வேற வீட்டுக்கு போறோம். அதுக்குள்ள எப்படி கிடைச்சது? கிடைக்கல, வாங்கிட்டேன். Flat owner's name, Mrs. Tulasi Murali Krishna.
துளசி என்னது? சுவாமிகளே, இது என் சொந்த வீடு. எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. என்ன நீ பைத்தியம் மாதிரி? ஆமா, பைத்தியம்தான். உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பவே செத்துணும் போல இருக்கு. ஏய், சீ, என்ன பேசுற? ஆமா, உங்களுக்கு எது இவ்வளவு பணம்? பேங்க்ல கொள்ளடிச்சேன். விளையாட்டை விட்டு சொல்லுங்க. இது எவ்வளவு ஆச்சு? எங்க இருந்து பார்ட்னீங்க? 3.5 லட்சம் பார்ட்னர் வாங்கினேன். பார்ட்னரா? அது யாரு? என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டுப்பா, கூட படிச்சவன், பயங்கர பணக்காரன். நானும் அவனு சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அவன் பணம் போடுறான், நான் என் திறமையை போடுறேன். ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். நல்ல படங்கள் எடுக்க போறோம். ஓடுற படமா பார்த்து எடுங்க. சொல்லுவிய. இந்தா, இதை வச்சுக்க.